ஸ்ரீனிவாசன் அவர்கள் திரு பிரவீன் சக்கரவர்த்தியிடம் இந்த பட்ஜெட் தொடர்பான பல்வேறு கேள்விகளை கேட்பார். அது தொடர்பான விளக்கங்களை அவர் வழங்குவார். அதற்கு முன்பாக ஃபெலிசிட்டேஷன். ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் டு felicitate Mr. Praveen Chakravarti. So the previous Jayalalitha government என்ன பண்ணாங்கன்னா, they nationalized the whole thing, that the state controls the entire distribution, wholesale and the retail. And the rumors are, whenever there is a change of government, distillery also changes. Okay, so the ownership of the distillery changes as and when the government changes. So how do you think we should reform? இதை எப்படி ரிஃபார்ம் பண்ணணும்? First question is, what is happening in Karnataka? What is happening in Karnataka, because in the reformation committee, you have got a person who was a revenue secretary in Karnataka once upon a time. So, what is happening in Karnataka, Telangana, and what is the model outside India, since you have experience of conditions outside India? And America, we had complete prohibition for some time, and then they allowed drinking. So is prohibition feasible? Can we have a TASMAC free budget? That's what most people would like to know. Other TASMAC இல்லாத ஒரு பட்ஜெட் இருக்க முடியுமா? நிறைய கேள்வி, நிறைய லோடட் கேள்வி வேற. ஓகே, சி ஃபர்ஸ்ட் அதனால தான் நான் முதல்ல இந்த வருவாயில் கவனம் செலுத்தி ஒரு மாநிலத்துக்கு வருவாய் எங்கேருந்து வரும், அதாவது அவங்களுடைய சுய உரிமை வருவாய், இப்போ வருவாயை அதிகமாக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடலாம். எப்படி அதிகமாக்குவீங்க? அந்த வரி போடுற உரிமை இருந்தால் தானே அதிகமாக்க முடியும். அது கிடையாது. ஸோ ஆகையால் எங்கே நம்ம வரி உரிமை முழுமையாக ஒரு மாநிலத்துக்கு இருக்கு அப்படின்றது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் சொன்னது. ஸோ நீங்கள் எல்லா வருவாய் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்தீங்கன்னா அதில் டாஸ்மேக், இன்னொன்று கூட ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது, பட் டாஸ்மேக் பற்றி பேசுவோம். அது ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ டாஸ்மேக்ன்றது எக்ஸைஸ் அண்ட் வேட் ரெண்டு விதமான ஒரு வரி. இப்போ டாஸ்மேக்லேருந்து எவ்வளவு வரி வசூலிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எந்த அடிப்படையில் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும்? ஒரு மாநிலம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அந்த மாநிலத்தில் ப்ரொஹிபிஷன் இல்லாமல், குஜராத் மாதிரி இல்லாமல் மக்களுக்கு ஃப்ரீயாக டாஸ்மாக் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையில் எவ்வளவு டாஸ்மாக் வரியாக வர முடியும் கஜானாவுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேரபிள் ஸ்டேட்ஸ், அதாவது ஒப்பிட்டு பார்க்க முடிய ஸ்டேட்ஸ் கர்நாடகா, மகாராஷ்டிரா. அந்த ஜிடிபி லெவலில் நம்ம 3 பேர் தான் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். அப்போ கர்நாடகாவுக்கு எவ்வளோ வருது அவங்க ஜிடிபியில், மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ வருது அவங்க ஜிடிபியில், நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். கர்நாடகா கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக வருது டாஸ்மாக். அவங்க டாஸ்மாக்னு பேர் இல்லை, அங்கே அந்த இது எக்ஸைஸ் வரி. பட் என் பிரைஸ் ஆஃப் லிக்கர் இஸ் மோர் ஆர் லெஸ். என் பிரைஸ் எவ்வளோ தூரம்? ஆமாம், விலை அதுதான். பட் அதான் கேட்டேன். அங்கே கஜானாவுக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக வருது. ஏன்? ஸோ அதனால தான் இந்த கேள்வி எக்ஸைஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று தேவை. கர்நாடகாவில் அது செஞ்சுருக்காங்க, அந்த ரிப்போர்ட் பப்ளிக்கில் இருக்குது. அதுக்காக இதில் கவனம் செலுத்தி, நான் வெறும் டாஸ்மாக் சொல்லலை, எல்லா வருவாயை எப்படி அதிகமாக்கலாம் இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டின் அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு குழுவை செட்டப் பண்ணியுள்ளார். அது டாக்டர் மான்டெக் சிங் ஆலுவாலியா சேர்மன். மான்டெக் சிங் ஆலுவாலியா இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. பட் 1991 டாக்டர் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது அவர் மன்மோகன் சிங்கோட வேலை செஞ்சு நமக்கு அந்த லிபரலைசேஷன் நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ இந்தியாவோட வருவாய் அதிகமாச்சு. 91லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வருவாய், அரசாங்கத்தின் வருவாய் கிட்டத்தட்ட 10 மடங்கு 10 வருஷத்தில் அதிகமாக. ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படின்னு இந்தியாவில் ஒரு
எக்ஸ்பர்ட் இருக்காருன்னா அது மான்டெக் சிங் அலுவாலியா. ஸோ இது வருவாய் அதிகமாகிறதுக்காக ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி இதுக்கு பேர். அதுக்கு அவர் டாக்டர் மான்டெக் அலுவாலியாவோட சேர்மன்ஷிப்பில் கேபி கிருஷ்ணன், அரவிந்த் மோடி அப்படின்ற மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் ரெவென்யூ, வருவாய். அவங்க அந்த குழு மீட் பண்ணி எப்படி வருவாயை அதிகமாகும். ஸோ டாஸ்மாக்ல என்ன ரிஃபார்ம் செய்யணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதுக்காக ஒரு குழுவே போட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த குழு இப்போ நம்ம கிட்ட இருந்தெல்லாம் உங்ககிட்ட இருந்தெல்லாம் இது கேட்பாங்க, சஜஷன்ஸ் கேட்பாங்க அந்த குழு. அப்போ நிச்சயமா கொடுங்க. ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, டாஸ்மாக்ல நம்மளோட எக்ஸைஸ் ஸ்ட்ரக்சரே தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம அது, நான் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் ஏதோ ஒன்று இப்போ அரசாங்கம் செஞ்சுருக்காங்க. என்னென்னு, ஆன்லைன் டாஸ்மாக் வந்து ஆன்லைன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது நேத்தியே முந்தா நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது ஏன் நடுவில் யாரும் காசு அடிக்க முடியாது. எவ்வளோ இது விற்பனை ஆகுதோ அவ்வளவே ஆகட்டும், ஆனால் அதை ஆன்லைனில் இது பண்ணிட்டீங்கன்னா அந்த வரவேண்டிய வரி கஜானாவுக்கு வரும், நடுவில் யாரும் அடிக்க முடியாது. டிரான்ஸ்பரண்டாக டாஸ்மாக் வரி அதிகமாகும். ஸோ அது ஒரு நல்ல ரிஃபார்ம், ரொம்ப பாராட்டத்தக்க ரிஃபார்ம். அது வந்து ஆக்சுவலாக பட்ஜெட்டுக்கு ரொம்ப முக்கியம் அது. ஆனால் அது ஒரு சின்ன பிகினிங், ஒரு ஸ்மால் பிகினிங். அந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு எக்ஸைஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்குது. அதை அந்த ரிப்போர்ட் பப்ளிக்கில் இருக்குது. ஸோ என்ன செய்ய வேண்டும் என்னன்றது நான் இப்போவே எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா ஒரு குழு இருக்குது, அவங்க மீட் பண்ணி நிச்சயமாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பட் நம்ம எல்லாம் சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். அடுத்த கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சது, இஃப் யூ லுக் அட் கேரளா, தே ஆர் ரியலி அட்வர்டைஸ்ட் ஆன் டூரிசமில் நிறைய பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ், சின்ஸ் வி ஹேவ் அ ஹிந்து வேவ் நவ். ஹிந்துக்கு நம்ம தமிழ் கோவில் வந்து ரொம்ப பாரம்பரியான கோவில் வந்து சர்வைவ் ஆகிக்கிறது தமிழ்நாட்டில் தான். எஸ்பெஷலி காவேரி டெல்டாவில் தான் நிறைய சர்வைவ் ஆகிருக்கு. பட் வாட் ஷுட், என்ன பண்ணால் யூல் ஹேவ் மோர் டூரிசம் இன் தமிழ்நாடு? பிகாஸ் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இஃப் பீப்புள் கம் அண்ட் ஸ்பெண்ட் மணி ஹியர், இங்கே பணத்தை இந்த ஊரில் செலவு பண்ணால் நம்மளுக்கு வருவாய் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் கூட நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் டூரிசமில் லைக் கேரளா, கேரளா பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? அண்ட் நம்மகிட்ட இப்போ வி ஹேவ் அ குட் சீஃப் மினிஸ்டர் இஸ் அ பிக் பிராண்ட் அம்பாசிடர். ஸோ வை தமிழ்நாடு, வாட் ஷுட் இட் டூ இன் டூரிசம்? நான் 100% அக்ரி. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். ஆல் த டாக் இஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். யார் எந்த நாட்டிலேருந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு அதெல்லாம் வர வேண்டியது தான். ஆனால் டூரிசம், தமிழ்நாட்டு டூரிசம் ஒரு அண்டர் டேப்ட் பொட்டென்ஷியல். வருவாய் மட்டும் இல்லை, டூரிசம் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் அப்படின்னு நாங்கள் எக்கனாமிக்ஸில். அதாவது வேலை வாய்ப்பு, ஒரு ஐஃபோன் அசம்பிளி ஃபேக்ட்ரியோ டூரிசம் இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டூரிசமில் தான் வேலை வாய்ப்பு மிக அதிகம். ஸோ மக்களுக்கு வேலை வாய்ப்பும் அதிகம். தமிழ்நாட்டில் சுற்றுலாக்கு இருக்கிற வாய்ப்பு நம்ம இன்னும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10% கூட நம்ம டேப் பண்ணல. ஸோ அதுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் அதுக்கு நிறைய செய்யணும். ஆனால் முதல்ல டூரிசம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா முதல்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதுக்கு செலவழிக்கணும். அதுக்கு தேவையான ஹோட்டல்ஸு, ரோட்ஸு, அந்த டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் அதுக்கு அந்த செலவு கொஞ்சம் தேவை. ஸோ டூரிசம், ஐ திங்க் இந்த பட்ஜெட்டில் டூரிசமோட அலோகேஷன் அதிகமாக உள்ளது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன்னா, ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இம்மீடியட்டாக வருமானு தெரியாது, ஆனால் இந்த 5 வருஷத்தில் நிச்சயமாக செய்யலாம். அண்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, வி டோன்ட் நீட் அ பிகர் பிராண்ட் அம்பாசிடர் தென் அவர் சீஃப் மினிஸ்டர். அதுக்கு தான் நான் கேட்டேன். அப்சல்யூட்லி கரெக்ட். அண்ட் பிகாஸ் இது எனக்கு தோணிடுது, மெட்ராஸ்லேருந்து யூ கோ அப் டு நாகப்பட்டினம் ஆர் டவுன் சவுத், நீங்கள் வைஆர்பி நாட், நம்ம ஏன் கோவாவோட கம்ப்ளீட் பண்ணக்கூடாது? அந்த ஒரு பெல்ட்டில் கோவாவில் வந்து டூரிசம் ஹேஸ் மேட் சச் அ பிக் இம்பேக்ட், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பட் நம்ம ஏன் வந்து வை டு யூ திங்க் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் நாட் ரியலி கான்சன்ட்ரேட்டட் ஆன் தட்?
இல்லை அது கரெக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற இதில் ஹையஸ்ட் அலோகேஷன் in the last 5 years for budget. ஸோ அதுலேருந்தே ஒரு மெசேஜ் இருக்குது, அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், டூரிசம், கல்ச்சர், ஸோ மொத்த வருவாயில் ஹையஸ்ட் அலோகேஷன் கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது. மக்கள் யாராவது என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, 1 by 1. என்ன கொஸ்டின்னா, ஆக்சுவலி வந்து கோயம்புத்தூர் பேஸ்ட் ஆன் கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, எங்கள் அப்பாலாம் ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணார்னா he can able to run a ஃபேமிலியாக இருந்தது பிஃபோர் டிமானிசேஷன் முன்னாடி வரையும். பட் ஆஃப்டர் தட் அது ரொம்ப ஸ்ட்ரகிளில் கொண்டு போய் அன்ஆர்கனைஸ் செக்டரை ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ எங்கள் அப்பா அந்த பிஸ்னஸை விட்டுட்டாங்க. இப்போ நான் வந்து ஐடியில் வந்துட்டேன். இப்போ நான் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அந்த மாதிரி என்னால் இப்போ ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் மாதிரி இல்லாமல் இப்போ வந்து பிக் மணி இஸ் மேக்கிங் பிக்கர் மணி. பட் ஆனால் இப்போ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கவனால அங்கே எதுவும் இண்டஸ்ட்ரியலைஸ்டாக எதுவும் ட்ரை பண்ண, அதுக்கு எந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் கொண்டு வரணும். அது போக நம்ம யங்ஸ்டர்ஸாக நாங்கள் வந்து எதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் உங்கள் 2 பேர்த்தோட வியூ வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 2000 பிறந்த பையன். பட் நீங்கள் வந்து குளோபலைசேஷன் பாஸ்ட் ஒரு 40 இயர்ஸாக இந்தியாவோட க்ரோத்தை பார்த்துருப்பீங்க. பட் இந்தியாவில் எந்த மாதிரி மைண்ட் செட் இஸ் நவ் ரிக்வயர்ட் ஃபார் யூத் டு பி இன்ஸ்டெட் ஆஃப் லேகிங் ஃபார் ஜாப், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், யூத்துக்கு என்ன எக்ஸாக்டாக என்ன வேணும். இப்போ மிடில் இப்போ 26 30 இருக்கவன் அந்த கிராஸ்ப் வந்து என்ன இல்லை, என்ன லேக் ஆகுது, ஏன் நம்ம லேக்கில் இருக்குது, என்ன பாலிசிஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி கேட்குறேன். ஆஸ் அ தமிழ்நாடு கவர்மெண்ட் நவ் தே ஆர் வெரி ஓப்பன் டு ஃபார் க்ரோத். ஆக்சுவலி ப்ரீவியஸாக இருந்த கரப்ஷனோ அந்த மிடில் அதெல்லாம் இல்லாமல் தே ரியலி வாண்ட் காரியகர்த்தாஸ் மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி பொட்டென்ஷியல் இருக்க பசங்க என்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி எந்தெந்த ஸ்கீம்ஸு எந்தெந்த மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இது அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, உங்களோட ஆக்சுவலாக அந்த அடிப்படை கேள்வி என்னென்னா, எதிர்காலத்துக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இது எப்படி சம்பாதிச்சு எப்படி அவங்களோட ஃப்யூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுக்கு செய்ய வேண்டியது நம்ம மாநில அரசாங்கமும் சரி மத்திய ஆட்சியும் சரி செய்யுதா, இல்லை நம்ம வந்து ஒரே பக்கம், அதாவது இந்த சப்சிடி இந்த ஸ்கீமு அந்த ஸ்கீமுன்னு அங்கே கவனம் செலுத்துகிறோமா? இதுதான் அடிப்படை கேள்வி உங்களுக்கு. நான் வந்து இப்போது திரு ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி போன வாரம் ராஜ்யசபாவில் எம்எஸ்எம்இ பில் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. எம்எஸ்எம்இனா என்ன? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு தொழில். அதை பற்றி பேசுறதுக்காக நான் எழுந்தேன். நான் என்ன பேசுறதுலான்னு இருந்தேன், இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ஒரு இளைஞர் புரட்சி நடந்ததோ தேர்தல் 2026 தேர்தலில், ஜந்தர் மந்தரில் ஒரு இளைஞர் புரட்சி நடந்துச்சோ, இல்லை பங்கிப்பூர் பீகாரில் எப்படி ஒரு இளைஞர்கள் ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ, இது அடிப்படை அவங்களுடைய எதிர்காலத்துக்கு மேலே இருக்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லா. ஸோ இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எம்எஸ்எம்இ ரிஃபார்ம் ஓவர்ஹால் அப்படின்னு நான் பேசலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக ஆனால் என்ன பேச விடலை. ஏன்னா நான் எழுந்து ஜந்தர் மந்தரில் இப்படி நடந்துச்சுன்னு சொன்ன உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இளைஞர்களுக்கும் எம்எஸ்எம்இக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் கேட்குறாரு ராஜ்யசபாவில் ஸ்பீக்கரில். அதுதாங்க சம்பந்தமே அப்படின்னு. நான் பெல்லட் கண்ணை வச்சு சுடாதீங்க அவங்கள, எம்எஸ்எம்இயை மாற்றுங்க அப்படின்னு சொல்ல நான் விரும்பினேன். சொல்ல விடலை, பேச விடலை. ஆனால் நான் இதில் போட்டேன் சோஷியல் மீடியாவில், இதை தான் நான் பேசலான்னு எழுந்தேன், பேச விடலைன்னு போட்டேன். இப்போ அரசியல் விட்டுருங்க. எம்எஸ்எம்இ ஏன் எம்எஸ்எம்இன்னு சொல்கிறேன்? எம்எஸ்எம்இனா இப்போ என்ன பிரச்சனை நம்பதுன்னா, நம்மளுடைய எம்எஸ்எம்இ ஸ்ட்ரக்சர் வந்து மைக்ரோனா ஒரு 10 கோடி கீழோ 5 கோடி கீழோ ஏதோ ஒரு டெஃபினேஷன் வச்சுதான். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, முதல்ல இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் 25% கவர்மெண்ட் வாங்குறது, ஒவ்வொரு வருஷமும் அவங்கள வாங்குற பொருள் அது 25% எம்எஸ்எம்இக்கு அந்த ஆர்டர் போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா தானே அவங்க வளர முடியும். அவங்க வளர்ந்தா தானே வேலை வாய்ப்பு அதிகமாகும். வேலை வாய்ப்பு அதிகமாகனா தானே இளைஞர்களுக்கு இது வேலை கிடைக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து அது நடக்கிறது இல்லை.
ஸோ கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் 25% என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இப்போ ஒரு மைக்ரோ வந்து வளர்ந்து ஸ்மால் ஆயிடுச்சுன்னா அதை கட் பண்ணிடுறாங்க, ஸ்மால் வந்து மீடியம் ஆயிடுச்சுன்னா கட் பண்ணிடுறாங்க, மீடியம் வந்து லார்ஜ் ஆச்சுன்னா கட். ஸோ வளர்ச்சிக்கு எதிராக நம்மளுடைய பாலிசி ஸ்ட்ரக்சர் இப்போ எம்எஸ்எம்இயோட பாலிசி ஸ்ட்ரக்சர் அதை மாற்ற வேண்டும். இது ஒரு கம்ப்ளீட் ஓவர்ஹால் எடுத்துட்டு வர வேண்டும். ஏன்னா ஜெர்மனி, ஜப்பான் மாதிரி நம்ம நாடு எம்எஸ்எம்இ மூலமாக தான் வளர முடியும். அதில் தான் வேலை வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் வேலையோ இல்லை பெரிய கம்பெனியில் வேலையோ வச்சு நம்ம வளர முடியாது. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி டாடா எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொன்னார் இவர். டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ரீபெரும்புதூர் ஃபேக்ட்ரி போட்டால் அவங்க 5,000 கோடி போட்டு ஃபேக்ட்ரி போடலாம், அந்த பலம் இருக்கு அவங்க கிட்ட. ஆனால் எல்லா வேலையும் மெஷின் தான் செய்யுது. ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்கு சுற்றி ஹாஸ்டல் கட்டணும், இல்லை அந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான சின்ன சின்ன பார்ட்ஸு இதெல்லாம் செய்யணும்னா இது எம்எஸ்எம்இ செய்ய முடியும். எம்எஸ்எம்இ செஞ்சாங்கன்னா வேலைவாய்ப்பு அதிகமாகும். ஸோ ஆகையால் இதில் எனக்கு வந்து சந்தேகமே கிடையாது, நம்ம இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எம்எஸ்எம்இ ரிஃபார்ம் ஓவரால். அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான மசோதா ஒன்று எடுத்துகிட்டு வந்ததுக்கு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அதில் எந்த ரிஃபார்ம் எதுவுமே செய்யலை. வெறும் டெஃபினேஷனை மாற்றுறேன், பேமெண்ட் எப்படி கொடுக்கணும்னு மாற்றுறேன், இவ்வளோ தான் செஞ்சது அந்த மசோதா. ஸோ த சிம்பிள் ஆன்சர் டு யோர் கொஸ்டின் இஸ் எஸ், both the union government and the state government can do a lot, but they have to change their mindset for MSME. நம்ம இப்போ தமிழ்நாட்டு ஆட்சி இதில் நிச்சயமாக கவனம் செலுத்துகிறாங்க. இதனோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் புரியுது. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திருமதி கீர்த்தனா அவர்களுக்கும் இந்த இது முக்கியத்துவம் புரியுது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ மாநிலத்தினால செய்ய முடியுமோ நிச்சயமாக செய்வாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேசிய லெவலில் நமக்கு we need a complete structural overall and reform for MSME. எனக்கு என் போர்ஷனில் வந்து there is a பெரிய எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், இரண்டோஸ் ஓட்டோன்னு ஒருத்தர் இருக்கார். இஸ் ரிட்டன் a book called Mystery of Capital. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். இப்போ மன்மோகன் சிங்கோட ரொம்ப ஃப்ரெண்டு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர் மன்மோகன் சிங். அவரை டிசோட்டோ இரண்டோஸ் ஓட்டோ. ஸோ இரண்டோஸ் ஓட்டோவை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் மன்மோகன் சிங். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மன்மோகன் சிங்கை வெள்ள தூக்கி போட்டு வச்சுட்டோம். அதுக்கு பாவம் தான் இப்போ அனுபவிக்கிறோம். அந்த இரண்டோஸ் ஓட்டோவோட ஐடியா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக லேண்டை கவர்மெண்ட் கொடுக்கணும். பியூனஸ் ஏரிஸை வச்சு அவர் பேசினார். அர்ஜென்டினாவில் ஒரு கண்ட்ரி பியூனஸ் ஏரிஸை வச்சு அங்கே பேசினார். அந்த லேண்டை நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னா அதை செக்யூரிட்டியாக வச்சு கவர்மெண்ட்டு வந்து வில் ஃபைனான்ஸ் பீப்புள். ஸோ அந்த ஃபைனான்ஸ் பண்ணாங்கன்னா சிறு தொழில் வளரும். இது ரெண்டாவது வந்து இப்போ பங்களாதேஷில் அட்வைசர் பிரசிடென்ட் எல்லாமே வந்தார், நோபல் ப்ரைஸ் வாங்கினார். மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் கொண்டு வந்தார். இப்போ இல்லை, இருந்தார். இப்போ அவர் பங்களாதேஷில் பிரதமராக இருந்தார். இப்போ இல்லை. ஸோ இந்தியாவிலையும் என்ன ஆச்சுன்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ் டுக் ஆஃப் வெரி பிக் வே. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, 2 ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வாஸ் வெரி ஹை. அவங்க வந்து மக்களுக்கு கொடுக்குற லோன் அமௌண்ட்டு 24% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஈவன் டுடே தேர் ஆர் லாட் ஆஃப் கம்பெனிஸ் விச் பிகேம் பார்ட் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ வந்து கடன் கொடுக்குற ரேட் 23-24% இருக்குது. அது வந்து குறையணும். ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸு காஸ்ட் ஆஃப் ஃபண்டு குறைஞ்சு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஹஸ் டு கிவ் மனி டு தி புவர். Unfortunately, after liberalization, what happened is banks have become very lazy. The State Bank got a big borrower is Sundaram Finance. Sundaram Finance gives car loans. And I am beaten. Sundaram Finance came State Bank kadan kudukonu. State Bank e nera makkalukku kadan koduthulla. Finance companies, why are they borrowing from banks? So one of the ideas of Dr. Singh those days was limit the amount of money that corporates can borrow from banks. டாடா ஸ்டீல் போய் பேங்க்கில் கடன் வாங்கிறதுக்கு தேவையில்லை, அவங்க நேராக மக்கள்கிட்ட கடன் வாங்கணும். சிறு தொழில் பண்ணுறவங்க தான் பேங்க்ஸ்கிட்ட போய் கடன் வாங்கணும். பட் இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஹேஸ் டு புஷ் த்ரூ. இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து
பெருசாக ஒரு 7-8 பேருக்கு மட்டும் இணங்குற அரசாங்கம்னா டெல்லி போக வேண்டாம், நான் கவலைப்பட வேண்டாம். 7-8 பேருக்கு மட்டும் கொடுக்குற அரசாங்கம் 40% இருந்த டேக்ஸை 25% ஆக்கினார். அது தப்புன்னு என்னோட கருத்து. ஸோ எ ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் கார்பரேட் டேக்ஸஸ் டு 40%. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. அந்த 25% 15% வந்த கேப்பை தே ஹவ் நாட் இன்வெஸ்டட். ஸோ சிறு தொழில் முன்னோன்னா 3 வேணும். பேங்க்ஸ் மஸ்ட் பி ஃபோர்ஸ் டு லெண்ட் டு ஸ்மாலர் கம்பெனிஸ் அண்ட் டு புவர் பீப்புள், which is what originally Indira Gandhi tried with PSU reforms. It went the other way. But there can be a mandate. அது வந்து லோவர் லெவலுக்கு கடன் போகணும். கார்பரேட் ஷுட் நாட் borrow from banks. அண்ட் த லேண்டை செக்யூரிட்டியாக வச்சு கொடுக்குற மாதிரி ஃபெசிலிட்டி வந்ததுன்னா யூ வில் சி அ சடன் க்ரோத் அண்ட் ஸ்பர்ட் அட் த லோவர் லெவல் ஜாப்ஸ். அண்ட் இவர் கேட்குற ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஹவு ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரி டெவலப்ஸ். ஒரு ஊரில் வந்து விழுப்புரத்தை வேர்ல்ட் பேங்க் ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஊரில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த அப்புறம் குழி தோண்டத்துக்கு காசு கொடுத்தாங்க. உடனே என்னாச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த மண்ணை தூக்கத்துக்கு பை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து பின்னி பை பண்ண ஆரம்பித்து அந்த பை விற்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு ஆள் வந்து டீ கடை போட்டான். இப்போ இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லைன்னா அந்த பையும் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்க மாட்டான், பின்னல்ல ஒரு டீ கடையும் வந்திருக்காது. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் கீன்சியன் ஐடியா. பாட்டம் ஆஃப் த பிரமிடுக்கு நீங்கள் வந்து 10 பேருக்கு காசு கொடுங்க குழியை தோன்றதுக்கு, இன்னொரு 10 பேருக்கு காசு கொடுங்க அந்த குழியை மூடுறதுக்கு. நிறைய பேர் நீங்கள்லாம் மன்ரேகா வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். பட் தட் மணி இஸ் இன்ஜெக்டட் இன் டு த சிஸ்டம். அந்த பணத்தை ஏழை வந்து கையில் வச்சிருக்க மாட்டான், அவன் செலவு பண்ணுவான். செலவு பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏறும், எல்லாமே ஏறும். அங்கே தான் இந்த கவர்மெண்ட் தப்பு பண்ணிடுச்சு. எல்லா பணத்தையும் என்ன மாதிரி ஆளுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு பணம் செலவு இதுக்கு என் செலவு வந்து 60,000-70,000 ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு ஆகாது. என்கிட்ட வர எக்ஸஸ் பணம் பேங்க்கில் தான் இருக்கும். அந்த பணம் ஒரு ஆட்டோக்காரன்ட்ட போனால் அவன் செலவு பண்ணுவான். எக்கானமி வில் ஸ்டார்ட் டெவலப்பிங். ஸோ பாட்டம் ஆஃப் த பிரமிடை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா டாப் ஆஃப் த பிரமிட் வில் டேக் கேர் ஆஃப் இட்ஸ். இதுதான் என்னோட ஃபிலாசபி. ஸோ இந்த பட்ஜெட் ரிலேட்டடாக பேசணும். இந்த செலவை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுல என்னோட கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு சைடு வந்து வருமானம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். பட் இதில் வந்து இப்போ காமராஜர் காலத்தில் வந்து ரியலாகவே வந்து நம்ம கிட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ஃப்ரீ ஃபுட்டு இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு, அதாவது தமிழ்நாடு வந்து ஜிடிபியில் வந்து ஹையர் லெவலில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஃபுட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களா? ஸோ அதை வந்து அகெயின் இந்த கவர்மெண்ட் அகெயின் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா நியூஸ். ஸோ இது வந்து ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையா அப்படின்றது ஜஸ்ட் வந்து என்னோட ஒப்பீனியன், என்னோட கொஸ்டின். கேள்வி மத்திய உணவு திட்டம் தேவையா அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு தேவை, அதான் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறீங்க. காலை உணவு கேட்டீங்கன்னா மதிய உணவு, சரி ரெண்டுமே எல்லா உணவும் காலை உணவு. நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, அது கொடுக்கலன்னா என்ன ஆகும், பாதிப்பு என்ன? ஒன்று எல்லாம் ஒத்துக்கிறோமா, கல்வி முக்கியம், எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லா குழந்தைங்களும் படிக்கணும். இப்போ நான் இப்போ சொன்னேன், தமிழ்நாடு தான் கடந்த 20 ஆண்டு 25 வருஷத்தில் இந்தியாவிலேயே தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் அதிகம், இது நம்பர் 1. அது ஏன் நடந்தது? காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவங்களும் கருணாநிதி அவர்களும் அவங்கெல்லாம் இந்த மத்திய உணவு திட்டம் கண்டினியூ பண்ணி, அதனால தான் இப்போது நான் ஒரு சிம்பிள் டேட்டா கொடுக்குறேங்க. சிறுபான்மையர் எஸ்சி குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய உணவு திட்டத்துக்கு முன்னாடி அவங்களுடைய லிட்ரஸி ரேட், எஸ்சி லிட்ரஸி ரேட், குழந்தைங்களோட லிட்ரஸி ரேட் தமிழ்நாடு வந்து கடைசியில் இருந்துச்சு, இந்தியாவில் பாட்டம். அந்த இதுக்கப்புறம் இந்தியாவிலே டாப் வெறும் எஸ்சி குழந்தைங்க. அதுதான் நம்மளோட அசெட். டைட்டன் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிடையாது, மெயின் அசெட் இதுதான். ஸோ இது இவ்வளோ முக்கியமான ஒரு அசெட்டை ஒரு ஸ்கீம் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் நம்மளுக்கு உதவி ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை குறைக்கணும், அதை அப்படின்னு அந்த முடிவு எடுக்கணும்னா அது ஒரு சீரியஸான டெசிஷன். ஏன் அதை பற்றி இப்போ யோசிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. எதுக்கு யோசிக்கிறோம் அதை பற்றி? அது நல்லா தானே போயிட்டுருக்கு. தமிழ்நாடு நம்ம மாநிலம் பயனடைஞ்சிருக்கு.
எல்லா ஆட்சிகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒப்புக்கொண்டு உள்ளனர். அதுலயே நம்ம கை வைக்கிறோம். இப்போ ஏன் கை வைக்கணும்? என்னோட there is a problem of stunted childrenங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு இந்தியா, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. நீங்கள் நெதர்லாண்ட்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் ஷுட் கெட் டு 6 feet ஹைட். தமிழ்நாடும் சரி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பாடு இருக்கே தவிர they don't have proper nutrition, proper protein, அதெல்லாம் கிடையாது. So enough nutrition in the food and therefore our children are stunted, and when you have stunted children இருந்தால் brain developmentum கம்மி. ஸோ நீங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கேன்னு மட்டும் பார்த்துடாதீங்க. This is additional food that will help in development of the brain, especially in the lower stages. முட்டை கொடுக்குறாங்க ரைட்டாக. இவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு 98% இஸ் நான்வெஜ். ஸோ முட்டை கொடுக்குறாங்க. முட்டைங்கிறது ப்ரோட்டீன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அட் தி லோவர். நம்ம எப்படின்னா நம்ம மேலே வந்துட்டோம், அதனால மற்றவங்க வரக்கூடாதுன்னு எட்டியோ வச்சு கதவை மூடுறதுங்கிறது தப்பு. அது நாங்கள் பண்ணது. நாங்கள் படிச்சிட்டோம், எங்கள் கம்யூனிட்டி படிச்சிருச்சு. முதல்ல பண்ணது என்னது? எஜுகேஷன் லோனை இந்த கவர்மெண்ட் நிறுத்திடுச்சு. 5 லட்ச ரூபா வரைக்கும் செக்யூரிட்டி இல்லாமல் யார் ரோட்டில் நின்னாலும் லோன் கொடுத்தாங்க கவர்மெண்ட். அதனால எவ்வளவோ பேர் இன்ஜினியரிங் படித்தீங்க, வேலை கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சு சத்துணவாயா பொண்ணு ஓட பையன் ஜப்பானில் இருக்கான். இன்னொரு சத்துணவாயா பையன் கப்பலில் சுற்றின்னு இருக்கான், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். 5 லட்ச ரூபா மன்மோகன் சிங் லோன் இல்லைன்னா அவன் போயிருக்கவே மாட்டான். ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் ஆர்எஸ்எஸ் பண்ணது, பேங்க்ஸ் ஃப்ரீயாக எஜுகேஷன் லோன் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஸோ எங்களோட மைண்ட் செட் என்னென்னா, இன்க்ளூடிங் மை கம்யூனிட்டியோட மைண்ட் செட் என்னென்னா, நாங்கள் படித்து வந்துட்டோம், நீ படித்து வந்துட்டா எனக்கு காம்படிஷன், அதில் தான் நீ படிக்காதன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறதும் அதே தான் இருக்குது. நாங்கள் ப்ராஸ்பர் ஆகிட்டோம், நீங்கள் 10 பேருக்கு இருந்தால் கூட நீங்கள் அங்கேயே இருங்க, செலவு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு. நான் ஏணி ஏறுறச்ச செலவு முக்கியம் இல்லை. இப்போ மற்றவன் ஏணி ஏறணும்னா செலவு முக்கியம்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஊரில் ஏழைன்னு இருக்கிற வரைக்கும் அந்த உணவு கொடுத்து தான் ஆகணும். இதுதான் என்னோட கருத்து. ஸோ கம்மிங் பேக், ஐ வாண்டட் ஆஸ்க் யூ, இப்போ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக ஓடிட்டுருக்கிறது இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் டீலிமிட்டேஷன், irrespective of whether there is it's coming or not? அதுக்கு முன்னாடி நான் இப்போ நிறைய கேள்வி என்னன்னா, பட்ஜெட்டு, இந்த ஃபைனான்ஸ் பற்றி எங்கே செலவழிக்கிறோம், எப்படி செலவழிக்கணும். அவர் கேட்டதும் அதுதான், இளைஞர்களுக்கு எதிர்காலம். இப்போ நீங்கள் கேட்குறதும் இந்த செலவு கரெக்டாக இல்லையா. ஸோ ஆகையால் நான் இப்போ என்ன இது இப்போ நம்ம இந்த பட்ஜெட்டோட ஒரு சம்மரி அப்படின்னு வைட்டோம்னா, இது தெரியுதான் தெரியல எல்லாருக்கும், பரவாயில்ல விடுங்க. இந்த 4 சார்ட், இது பட்ஜெட்டோட டேட்டாங்க. 4 சார்ட் 2024-25லேருந்து 2028-29 வரைக்கும் எப்படி ட்ரெண்டு பாருங்கள். முதல் இது சேலரி பென்ஷன் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு. மொத்த வருவாயில் எவ்வளவு சதவீதம் சேலரி பென்ஷனுக்கு செலவு? 40.5 40.4%லேருந்து இந்த முதலமைச்சர் விஜயன் ஆட்சி 2028-29 36.4% எடுத்துட்டு வரோம் அப்படின்ற ஒரு பிளான். சரிங்களா? ரெண்டாவது நீங்க கேட்குற கேள்வி சப்சிடிஸ். அதாவது இதுல எல்லாமே உண்டு. மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், இது என்ன கேஷ் டிரான்ஸ்ஃபர், மகளிர் உரிமை தொகை, எல்லாமே அதுல இருக்கு. 48.2% இருந்தது வருவாயில். எலெக்ஷன் இயர்ல எங்க போச்சு பாருங்க, 53.5% போச்சு எலெக்ஷன் இயர்ல. இப்போ அது திருப்பி 49.9% எடுத்துட்டு வரோம். இன்னும் 2024-25 அதிகம் தான். அதனால தான் சொன்னா அப்புறம் ஸ்லோவா அது கம்மியாகும். இது 2 விதமாக கம்மியாகும். அதாவது மொத்த தொகை கம்மியவே ஆகாது. எவ்வளவு மொத்த தொகையோ அது கம்மியாகாது. வருவாயில் பங்கு எவ்வளவு செலவழிக்கிறோன்றது, ஏன்னா வருவாயும் அதிகமாகும், அதனோட பங்கு அப்போ
குறைந்து கொண்டே போகும். ஸோ இது சேலரிஸ், அது சப்சிடிஸ். மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட், MSME கேள்வி கேட்டீங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி போகுது பாருங்க. இதுதான் பிளான், இதுதான் விஷன். ஒரு பட்ஜெட்னா எந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு பணம் அது ஓகே, அது முக்கியம். பட் ஒரு விஷன் முக்கியம். இந்த விஷன் கிளியரா தெரியுதா? இப்படி போயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் எங்க எடுத்துட்டு போறாருன்னு அவரோட விஷன் பாருங்க. முதலமைச்சரோட விஷன் 28-29க்குள்ள கிட்டத்தட்ட 19% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆகையால் பற்றாக்குறை, வருவாய் அதிகம், செலவு கண்ட்ரோல், டெபிசிட். வெறும் ரெவென்யூ டெபிசிட், நான் ஃபிஸ்கல் டெபிசிட் அது வந்து எக்கனாமிக் டேர்ம், அதனால அதை விட்டுருங்க. வரவு செலவு வித்தியாசம் எலெக்ஷன் இயர்ல எங்க போச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2%. கோவிட் டைம்ல 2% இருந்தது. அவ்வளோ போச்சு, அவ்வளோ அதிகமாச்சு எலெக்ஷன் டைம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணது அவங்க பற்றாக்குறை 1.5 இந்த லெவல் தான் ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் எடுத்துட்டு போனது இங்கே. அதுக்கப்புறம் 1% கீழே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இந்த ஆட்சி அரசாங்கம் பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், இது ஒரு பிளான் தானேன்னு கேட்கலாம். ஆமாம், பட் அது முக்கியமா இல்லையா? இது வெளிப்படையாக சொல்கிறாரு இதுதான். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பட்ஜெட்டும் நம்ம இதே சார்ட்டை வச்சு எங்கே போச்சுன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இந்த விஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே, எல்லாத்துக்கும் பதில் இதில் இருக்கு. எங்கே செலவு, இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே, கடன் சுமை என்ன ஆகும், வட்டி சுமை என்ன ஆகும், எல்லாமே இதுதான் ட்ரெண்ட். சார், ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து எக்ஸாம்பிளாக காமிச்சிருந்தீங்க சத்துணவு பற்றி பேசும்போது, அட் த ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். அதே மாதிரி டூரிசம் பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. சிஎம், இப்போ இருக்கக்கூடிய சிஎம் விஜயுடைய கரிஸ்மா அந்த அளவுக்கு இருக்குது, அவரே பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கலாம்னு. ஸோ நீங்கள் சொல்ல வர்றது நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? லைக் முதல்வர் விஜய் எம்ஜிஆருடைய பாதையில் போகிறார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை எம்ஜிஆர் அளவுக்கு விஜய்க்கு கரிஷ்மா இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்ல வரீங்களா? அது ரெண்டும் உண்மை. ஆனால் நான் பொருளாதாரம் சொன்னேன்பா. ஸோ இது வந்து இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் தானே. கரிஷ்மா இருக்கா இல்லையா? விசிலடிங்க, கரிஷ்மா இருக்குன்னா. கரிஷ்மா இருக்கு, உண்மை. அவருடைய வெற்றி திரு எம்ஜி ராமச்சந்திரன் வெற்றியோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். மோர் தென் தட், அதான் மோர் பட் ஸோ என்ன இருந்தாலும் அப்போ அந்த நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்கலாம். அவருடைய விஷன் தமிழ்நாட்டுக்காக அதுவும் நிச்சயமாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் நான் சொல்ல வந்தது சத்துணவு திட்டம் ஜிஎஸ்டியோட இதனால சொல்கிறேன், மாநிலங்களின் உரிமை அதுக்காக சொன்னது. பட் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், கரெக்ட். ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் எடுத்திங்கன்னா தனி மனிதருக்கு வந்து கடன் இல்லாமல் இருக்கணும், ஒரு கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீயாக சொல்கிறோம். இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து எப்போ தமிழ்நாடு வந்து ஒரு கடன் இல்லாத. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.